ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னடா எல்லாம் டப்பாவாக பொறுக்கி வச்சுருக்கேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது ஐஸ்கிரீம் டப்பா. ஸோ இங்கே சாட்டர்டே சண்டே வந்து ஆஃபர் போடுவாங்க. ஸோ இப்போ ஆஃபர் போடும்போது இந்த ஐஸ்கிரீம் டப்பாவை வந்து நாங்கள் வாங்கிக்குவோம். இப்போ வாங்கும்போது நாங்கள் என்ன நினைப்போம் அப்படின்னா, சரி குழந்தைங்களுக்காக வாங்கி கொடுக்குறது. ஸோ வாங்கியாச்சு, அவங்களும் சாப்பிட்டாங்க. இது என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இதை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு இங்கெல்லாம் வந்து நம்ம எப்போ வேணாலுமே வீடு காலி பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வர மாதிரி தானே இருக்குது சுச்சுவேஷனு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, இதில் கொஞ்சம் திங்ஸ் கொட்டி வச்சுக்கலாம். நம்மளுக்கு மளிகை ஜாமான் ஏதாவது வேணும்னா ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கேர்டு. இது உண்மையாலுமே ரொம்ப பெஸ்ட்டுங்க. இங்கே யூஏயில் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியே தான் இந்த ப்ராடக்ட் உள்ளுக்குள்ளேயுமே இருக்குது. ஸோ கேர்டு ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவுமே இருக்குது. இதில் நான் இப்போ வாங்கின அளவுக்கு பெஸ்ட்டான கேர்டுனால் இந்த கேர்டு ஹைண்டான்னு சொல்லிட்டு ஃபுல் க்ரீமியாகவும் இருக்கும். டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி இது இத்தனை ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து நான் யூஸ் பண்ணதுலே பெஸ்ட்டான குவாலிட்டி தயிர்னால் இதை வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் இங்கே இருந்தீங்க, யூஏயில் இருந்தீங்க அப்படின்னா இந்த கேர்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தென் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது டப்பா வாங்க காசு செலவு மிச்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் இருந்ததுன்னா இந்த மாதிரி திங்ஸில் ஏதாவது பருப்போ இல்லை கடுகு வெந்தயம் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.